வணக்கம் மக்களே, வெல்கம் டு எக்ஸ்ப்ளோர் வித் அஸ். இப்போ நம்ம எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்பில் இருக்கோம். அண்ட் இன்னும் கொஞ்சம் நேரம் நான் ராமேஸ்வரம் பஸ் ஸ்டாப்லேருந்து ராமேஸ்வரம் கடல் இருக்குல்ல, அது போதுக்கு நம்ம லோக்கல் பஸ் ஏற போகிறோம். ஸோ ஒரு சின்ன ஒரு டீ ஒன்று சாப்பிட்டு அப்படி நம்ம பஸ்ஸில் ஏறி கண்டினியூ பண்ணலாம். ஆக்சுவலாக ரொம்ப நேரம் நம்ம வெயிட் பண்ணி பஸ் எதுவும் வரலைங்க. அதனால் வந்து நம்ம ஒரு ஆட்டோவில் ஏறியிருக்கோம். இப்போ ஹெட்டுக்கு 20 ரூபான்னு ஒரு ஷேர் ஆட்டோ மாதிரி மொத்தமாக எல்லாம் ஏறியிருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பீச் வரைக்கும் போகாது. லாஸ்ட் வீடியோவில் நீங்கள் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜஸ்ட் முன்னாடி இந்த கோபுரம் பார்த்தீங்கன்னா இங்கே இறக்கிடுவாங்களாம்மா. அண்ட் ஃபைனலி நாம் ராமேஸ்வரம் டெம்பிள் கிட்டே வந்தாச்சுங்க. ஆக்சுவலாக பஸ்ஸுக்கு கொஞ்சம் க்ரௌட் இருந்ததால் ஆட்டோவில் ஏறி ஒரு பாதி தூரம் வந்தாச்சு. ஸோ இப்போ டுவர்ட்ஸ் நம்ம கோயில்கிட்ட இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு பேக் சைடு. ஸோ இப்போ கோயில்கிட்ட இருந்து நம்ம கடலுக்கு நடந்து போகணும். ஸோ அப்படியே போக போக ஒன்று அப்டேட் பண்ணுறேன். பட் நீங்கள் வந்தீங்கன்னா நீங்கள் பெட்டர் வந்து பஸ்ஸில் வாங்க. பஸ்ஸில் போனால் உங்கள் பீச்கிட்டே இறக்கிடுவாங்க. ஸோ உங்களுக்கு ரொம்ப பெட்டராக இருக்கும். ஆட்டோ அதெல்லாம் விட ரொம்ப நீங்கள் பஸ்லேயே வரலாம். நாம் இப்போ ஆல்மோஸ்ட் டெம்பிளுக்கு ஃப்ரண்ட் கேட் கிட்ட வந்துட்டோம். முன்னாடி இருக்கிற கோபுரத்துக்கிட்ட. அண்ட் இங்கே பார்த்தீங்கன்னா வெயிலுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே டென்ட்லாம் போட்டிருக்காங்க நடக்கிற இடத்துல. ஸோ இது சூப்பரான ஒரு இதுதான். அது அப்படியே இங்கேருந்து கொஞ்சம் தூரம் முன்னாடி போனால் முன்னாடி கோபுரம் அண்ட் அங்கேருந்து உங்களுக்கு பீச் போகிற ரூட் அப்படியே காட்டுறேன். அண்ட் இப்போ நம்ம கோயிலோட ஃப்ரண்ட் கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு ஆப்போசிட் ரோட்டில் நடந்து போயிட்டு இருக்கோம். அண்ட் இதுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கட்டுங்க. இது கரெக்டாக ஸ்ட்ரைட் ஆப்போசிட் கட்டில் போய் டெட் எண்டு போனீங்கன்னா உங்களுக்கு பீச் வந்துடும். அண்ட் உங்களுக்கு இங்கே வந்து ரூம்ஸ் நீங்கள் எடுக்கிறதா இருந்தாலும் எடுக்கலாம். அப்படி இல்லாட்டி உங்களுக்கு பார்த்தீங்கன்னா நிறையா அதாவது எப்படி சொல்கிறது, லாக்கர்ஸ் விற்பாங்க. இப்போ லாக்கர்ஸ் 50 rupees. அப்படி உங்களுக்கு போக அது காட்டுறேன். எப்படி கோபுரம் ஸ்ட்ரைட் ஆப்போசிட் சொன்னால் பார்த்தீங்களா, அங்கே பார்த்தீங்கன்னா ஒரு உஜ்ஜயினி காளி கோயில் இருக்கும். ஸோ அது பக்கத்தில் இங்கே வந்து நிறையா இது இருக்கும் ரூம் லாக்கர்ஸ்னு. பர் லாக்கர் 50 rupees கேட்பாங்க. ஸோ இந்த டெம்பிள் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர்ஸ் அண்ட் ரூம்ஸ் எல்லாம் அவைலபிள். நீங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு லாக்கர்ஸ் அவைலபிள். லாக்கர்ஸ் கொடுத்துருவாங்க 50 rupees. அண்ட் நீங்கள் ட்ரெஸ் சேஞ்சிங் ரூம்ஸ், அப்புறம் நீங்கள் காய போட்டு நீங்கள் சாமி கும்பிட்டு வர்றது, அந்த மாதிரி எல்லாம் முடிச்சுட்டு நீங்கள் அப் டு நீங்கள் ஈவினிங் வரைக்கும் வந்து எடுத்துக்கலாம். நாங்கள் இப்போ மார்னிங் 7:20 ஆகுது. ஸோ இப்போ அப்படியே நம்ம போயிட்டு கோயிலுக்கு போயிட்டு அங்கேயே சுற்றிட்டு ஈவினிங் ஒரு 2-3 மணி, ஆஃப்டர்நூன் ஒரு 2-3 மணி போல் வந்து செக் அவுட் பண்ணுறது. அதாவது லாக்கர் கீ எகைன் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு கிளம்புவோம். ஸோ பர் ஹெட்டுக்கு 50 rupeesங்க. நீங்கள் ஒருத்தர் வந்தாலும் 50 ரூபா தான், 3 பேர் வந்தாலும் 50 ரூபா, 150 ரூபா தான் அந்த மாதிரி. ஓகே, இப்போ நம்ம அப்படியே லாக்கரில் வச்சுட்டு நெக்ஸ்ட்டு கடலுக்கு போக ஸ்டார்ட் பண்ணலாம். அண்ட் இன்னொன்று, இந்த லாக்கரில் உங்களுக்கு 50 rupees எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லாக்கர் அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கடலில் குளிச்சுட்டு அப்புறம் நம்ம அங்கே தீர்த்தம்லாம் குளிச்சுட்டு அது போக இங்கேயும் உங்களுக்கு டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்குது. நிறைய பேர் கடலில் மட்டும் குளிச்சுட்டு வருவாங்க, தீர்த்தம் குளிக்க போக மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு இங்கே வந்து குளிச்சுட்டு போகிறது, நல்ல தண்ணி குளிச்சுட்டு போகிறதுக்கு பாத்ரூம்ஸ் இருக்குது, டாய்லெட் ஃபெசிலிட்டி எல்லாமே இருக்குது. ப்ளஸ் ட்ரெஸ் சேஞ்சிங் இது எல்லாத்துக்கும் சேர்த்து 50 rupees பர் ஹெட்டுக்கு. ஸோ ஓகேங்க, இப்போ அப்படியே நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக பாக்கிட்டு இப்போ வந்து நம்ம கரெக்டாக குளிக்க கிளம்பியாச்சு. அப்படியே குளிக்க போயிட்டு கடல் எல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு நான் அப்டேட் பண்ணுறேன். வந்ததுமே உங்களுக்கு தெரியுங்க, இந்த மாதிரி ஆர்ச் இருக்கும். ஸோ அங்கே தான் வந்து எல்லோரும் வந்து குளிக்கிற இடம். ஸோ இது ஃபுல்லாகவே உங்களுக்கு வந்து பாத்திங் ஏரியா தான். இப்போ பிரேக்ஃபாஸ்ட் பார்த்திங்கன்னா நம்ம கடலுக்கு ஆப்போசிட்டில் ஒரு ஹோட்டலே உட்காந்துட்டோம். ஸோ எல்லாம் நல்லா தான் இருக்குது. அப்படியே சாப்பிட்டு நம்ம குளிக்க கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம முன்னாடி இங்கே சாப்பிட்டு இப்போ குளிக்க ரெடி ஆகிடுச்சுங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரௌடாக தான் இருக்குது. ஸோ அப்படியே கொஞ்சம் மெதுவாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு ஃபைனலி நாம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் வந்தாச்சுங்க. ஸோ இன்னைக்கு காலை டைம் வேறு 7:45 ஆகுது. கொஞ்சம் க்ரௌடு இருக்குது இன்றைக்கி. நம்ம லாஸ்ட் டைம் வந்திருப்போம் ராமேஸ்வரத்துக்கு, அந்த வீடியோ போட்டுருப்ப சேனலில். அதில் பார்த்தீங்கன்னா யாருமே இருக்க மாட்டாங்க, நாம் மட்டும் நம்ம ப்ரைவேட் பூல் மாதிரி குளிச்சுட்ருப்போம். ஸோ இன்றைக்கி கொஞ்சம் க்ரௌடு இருக்குது. ஆனால் இதுவும் கொஞ்சம் கம்மி தாங்க. ஆக்சுவலாக இன்றைக்கி வீக்டேன்றதால ஆக்சுவலாக இப்போ அப்படியே நம்ம குளிக்க அப்படியே கடலில் இறங்கியாச்சு லாஸ்ட் டைம் மாதிரியே. சூப்பராக இருக்குது. ஸோ ஃபைனலி கிட்டத்தட்ட பாதி தூரம் இல்லை, ரொம்ப தூரம் வந்தாச்சுங்க. ஸோ உங்களுக்கு தெரிஞ்சு நினைக்கிறேன், முன்னாடி கொஞ்சம் க்ரௌடாக இருக்குது. நாம் ரொம்ப தூரம் உள்ள ட்ராவல் பண்ணி வந்துட்டோம் நடந்து மெதுவாக. கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆகுது. ஸோ நம்ம இப்போ அப்படியே கடலில் ஒரு நல்லா சூப்பராக ஒரு குளியலை போட்டு கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா கோயிலுக்குள்ளே 22 தீர்த்தம் இருக்குது. நெக்ஸ்ட்டு அதை போய் குளிக்க போகிறோம். பட் அங்கே வந்து மொபைல்ஸ் அலௌடு கிடையாது. அதனால் ஸோ இவ்வளோ தாங்க, இது மட்டும் காட்டி நான் ஃபோனை வச்சுட்டு வந்துடுவேன். அப்புறம் சூப்பராக ஒரு குளியல் போட்டு கோயிலுக்கு போய் குளிக்க வேண்டியது தான். அண்ட் ஓகேங்க. ஸோ இப்போது இன்னும் கொஞ்சம் நேரம் ஒரு நாள் இங்கே ஜாலியாக குளிக்கலான்ட்டு. ஸோ
ஸோ இங்கே ஃபுல்லாக குளிச்சுட்ருக்காங்க மற்ற எல்லோரும். டைம் பார்த்தீங்கன்னா 8:15 ஆச்சு. நாம் அப்படியே ஸோ மொபைல் கொண்டு போய் வச்சுட்டு இன்னைக்கு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தீர்த்தெல்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். பாய். ஹாய் மக்களே, இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 10:40 ஆகுது. நாம் பார்த்தீங்கன்னா கடலில் போய் சூப்பராக நல்லா ஒரு 1.5 ஹவருக்கு மேலே குளிச்சுட்டு அண்டு நம்ம கோயிலுக்குள்ளே போய் 22 தீர்த்தம் இருந்துச்சு. 22 தீர்த்தம் குளிச்சாச்சு. பர் ஹெட்டுக்கு பார்த்தீங்கன்னா 25 ரூபா. அதை அப்படியே தெளிச்சு விடுவாங்க அண்டு ஊற்றுறாங்க. ஓரளவு ஓகே. இல்லை உங்களுக்கு செப்பரேட்டாக வேணால் 100 ரூபி நீங்கள் பே பண்ணணும் பெர் ஹெட்டுக்கு. 100 + 25 ருபீஸ். ஸோ 125 ருபீஸ் பெர் ஹெட்டுக்கு பே பண்ணால் ஒவ்வொருத்தவங்களுக்கும் தனித்தனியாக ஊற்றுவாங்க அந்த மாதிரி. ஸோ அந்த மாதிரி நம்ம தீர்த்தம்லாம் குளிச்சுட்டு அதுக்கப்புறம் திரும்ப ரூமுக்கு வந்து நம்ம லாக்கர் சொன்னோம் பார்த்தீங்களா, அங்கே வந்து நம்ம லக்கேஜஸ்லாம் திரும்ப ஈரத்துணியெல்லாம் எடுத்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம சூப்பராக ஃப்ரெஷ்ஷப் ஆகி ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம நேராக கோயிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் டே என்ன ப்ரோக்ராம் பார்க்கணும். ஸோ ஓகேங்க, இதுக்கப்புறம் நான் டக்குன்னு போய் சாமி கும்பிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன ஏதுன்னு அப்டேட் பண்ணுறேன். பாய். ஹாய் மக்கள், ஆக்சுவலாக கோயிலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொபைல்ஸ் எல்லாம் அலோடு இல்லை. பட் ஒரு சின்ன ட்ரை கொடுத்து பார்க்கலாம். ஸோ முடிஞ்சால் உங்களுக்கு நான் உள்ளே இருக்கிறது எதாவது காட்ட முடியுதான்னு பார்க்குறேன். இதான் பார்த்தீங்கன்னா கோயில் வாசல். நான் உங்களுக்கு காலையில் காட்டினதில்ல குளிக்கிறதுக்கு போனோம். ஸோ இதுக்கு ஸ்ட்ரைட்டாக இங்கே போனோம். அங்கே கடல், அங்கே ஒரு ஆர்ச் தெரியுதா அங்கே. ஸோ ஓகே, இப்போ நான் அப்படியே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இது வந்து ஃப்ரீ லைன் என்ட்ரிங்க. ஸோ ஆன் தி வே லைனில் இப்போ போயிட்டுருக்கோம், மூவ் ஆகிட்டுருக்கோம். ஸோ இப்போ உள்ளே வந்தாச்சு நம்ம கோயிலுக்குள்ளே. ஸோ இது ஒரு பிரகாரம். இன்னைக்கு க்ரௌடு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஜாஸ்தியாகவே இருக்குது. செம லைன் போட்டிருக்காங்க. இன்றைக்கி தர்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 1 hour ஆயிரும் போல். ஸோ அந்தளவுக்கு ஃபுல்லாகவே க்ரௌடாக இருக்குது. தெரியுதா உங்களுக்கு, நம்ம ரொம்ப நேரம் அந்த பக்கம் கிராஸ் பண்ணி வந்தோம். அண்ட் இப்போ இங்கே இந்த பக்கம் நிறையா லைன்ஸ் இருக்குது. அண்ட் வெளியிலேருந்து பார்த்தா தெரியுற ராஜகோபுரம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ ஆஃப்டர் தர்ஷன் முடிச்சாச்சு. ஹெவி க்ரௌடுங்க. ஆனாலும் பார்த்தீங்கன்னா தர்ஷனம் ரொம்ப சூப்பராகவே முடிஞ்சிச்சு இன்றைக்கி நமக்கு. தர்ஷன் முடிச்சுட்டு வந்தாச்சுங்க. ஸோ மிச்சத்தை நான் உங்களுக்கு வெளியே பிரகாரத்துக்கு போய் சொல்கிறேன். ஃபைனலி தர்ஷன் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சு. ஸோ இப்போது கோயிலுக்குள்ளே இருக்கிற பிரகாரம் இது சின்ன பிரகாரம் தான். இப்போது இங்கே ஒரு ரவுண்டிங். அண்ட் இங்கே ஒரு ஸ்பெஷல் இருக்குது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிரகாரம் வந்து ஏஷியாவிலே ஒரு பெரிய பிரகாரம். ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான். உங்களுக்கு தெரியுதா, அப்படியே நேர்கோட்டில் இது ஒரு பிரகாரம். அண்ட் இதுதான் பெரிய பிரகாரம் இருக்கிறதுலையே. இதுதான் 3ஆம் பிரகாரம். இது இருக்கிறதுலே ரொம்ப பெரிய பிரகாரங்க. அப்படியே ஒரே மாதிரி இருக்கும். அண்ட் இதோட டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஆக்சுவலாக உள்ளே பார்த்தீங்கன்னா எங்கேயும் மொபைல் அலௌடு கிடையாது தான். ஆனால் வந்து இப்போதைக்கு செக்கிங் இல்லை, ஃப்ரீயாகிறனால. ஒரு 45 மினிட்ஸில் நாங்கள் தர்ஷனம் முடிச்சிட்டோம். அண்ட் இப்போ வந்து பிரகாரம் ஒரு ரவுண்டிங். பிரகாரம் பார்த்தீங்கன்னா வந்து நம்ம ஆசியாவிலே வந்து ரொம்ப பெரிய பிரகாரம். ஸோ பார்த்தாலே தெரியுது, லைனாக ஏர்போர்ட்டில் போயிட்டே இருக்கும். 3ஆம் பிரகாரம் வந்து. ஸோ அங்கே தான் இப்போ நம்ம வாக்கிங் போயிட்டுருக்கோம். கிட்டத்தட்ட இதுவே வந்து உங்களுக்கு ஒரு 350 மீட்டர்ஸ் கிட்டே இதுவே இருக்குது. ஸோ அப்படியே போகலாம், கண்டினியூ பண்ணலாம். அப்படி இப்போ நான் இங்கே 3ஆம் பிரகாரம் காமிச்சேன் பார்த்தீங்களா, அதுக்கிட்ட தான் அன்னதான மண்டபம். அதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே மார்னிங் 8 to ஈவினிங் 8 டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ இப்போ அப்படியே அங்கே போயிட்டு சாப்பிட்டு கொஞ்சம் ஃபுல்லாக தெம்பாயிட்டு வெளியே போய்ட்டு உங்களுக்கு கண்டினியூ பண்ணுறேன். இவ்வளோ நேரம் உங்களுக்கு காட்டினேன் பார்த்தீங்களா ஒரு 3ஆம் பிரகாரம்னா அது இதுதான், இந்த பிரகாரம் தான். ஸோ டெம்பிள் எலிஃபெண்ட் இங்கே இப்படியே போயிட்டு இருக்கு பிரகாரம், 3ஆம் பிரகாரத்தில். ஸோ 3ஆம் பிரகாரம் அப்படியே அந்த பெரிய பிரகாரம் அப்படியே இன்னும் கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். போக 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 அது பாட்டுக்கு போயிட்டே இருக்குது. உங்களுக்கு அப்படியே பார்த்தா ஒரு வியூ தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் உங்களுக்கு தெரியுதா, நம்ம அப்படியே இந்த இப்போ கிட்டத்தட்ட லாஸ்ட்டுக்கு வந்துட்டோம். ஸோ இங்கேருந்து அப்படியே செம்ம லென்த்தாக சூப்பராக இருக்கும். நீங்கள் ராமேஸ்வரம் ராமநாத சுவாமி டெம்பிள் வந்தால் இதை மிஸ் பண்ணிடாதீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரொம்பவும் அழகாக இருக்கும். உங்கள் கேமராலேயே எந்த அளவுக்கு தெரியுதுன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ நேரில் மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். இது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிச்சம் இருக்க பிரகாரங்கள் இதெல்லாம் ரொம்ப சின்ன பிரகாரம் தான். ஸோ இதெல்லாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், ரொம்ப குட்டியாக தான் இருக்கும். அந்த பெரிய பிரகாரம் தான் ரொம்ப பெருசாக இருக்கும். இது வந்து கோபுரங்க. நம்ம முன்னாடி உங்களுக்கு காலையில் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த கோபுரம் தான் இது. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா அந்த 3ஆம் பிரகாரத்துக்கு பேரலான பிரகாரம். ஸோ உங்களுக்கு தெரியுதா,
பார்த்தாலும் ஒரு வியூ கிடைக்கும். சூப்பராக செம்ம லென்த்தாக. அண்ட் இன்னொன்று டெம்பிள்ஸ் டைமிங்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலையில் 6:30 மணிக்கு ஓப்பன் பண்ணிடுவாங்க. காலையில் 6:30 to ஆஃப்டர்நூன் வந்து கரெக்டாக 1 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்ணுவாங்க. ஸோ 1 மணிக்கு மேலே யாரையும் உள்ள விட மாட்டாங்க. 1 மணிக்கு க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா உங்களுக்கு 3:30 மணிக்கு தான் ஓப்பன் பண்ணுவாங்க எகெயின் டெம்பிள். ஸோ அதுக்கு நீங்கள் வெளியே தான் வெயிட் பண்ணி ஆகணும். 3:30 மணிக்கு திரும்ப ஓப்பன் பண்ணால் ஈவினிங் 8 மணி வரைக்கும் இருக்கும். அண்ட் அன்னதானம் இங்கே பார்த்தீங்கன்னா மார்னிங் 8 to ஈவினிங் 8 வரைக்கும் ஃபுல் டைம் போடுறாங்க. முன்னாடி கோயிலுக்குள்ளே 3ஆம் பிரகாரம் சொன்ன பார்த்தீங்களா, அங்கே அதுக்கிட்ட டோக்கன் கொடுக்குறாங்க. ஸோ அங்கே டோக்கன் வாங்கி நீங்கள் மார்னிங் டு ஈவினிங் வந்து அன்னதானம் சாப்பிட்டுக்கலாம். ஓகேங்க, இப்போ அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ ஃபைனலி 3ஆம் பிரகாரமும் இங்கே ஓவர். நெக்ஸ்ட் வந்து இப்போ நம்ம அப்படியே வெளியே போயிட்டு நம்ம நெக்ஸ்ட் என்னென்ன பிளான் அப்படின்றத அப்படியே பார்க்கலாம். ஸோ 3ஆம் பிரகாரம் இதுவும் தாங்க. ஸோ சூப்பராக இருக்கும் வியூலையே. நேரில் வந்து அதை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இப்படி வெளியே போயிட்டு உங்களுக்கு கண்டினியூ. ஸோ ஃபைனலி தர்ஷன் அண்டு உங்களுக்கு பிரகாரங்க வியூ எல்லாமே காட்டி முடிஞ்சுங்க. வெளியே வந்தாச்சு. ஸோ இதான் நம்ம கோயிலுக்கு மெயின் என்ட்ரன்ஸ் முன்னாடி. அண்ட் இப்போ நம்ம திரும்ப நம்ம லாக்கர் இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். அண்ட் எனக்கு பிஹைண்ட் இருக்குது பார்த்தீங்கன்னா ஒரு கோபுரம் தான் நான் உங்களுக்கு உள்ளே காமிச்சேன். ஸோ இப்போ அண்ட் ஃபைனலி அவ்வளோதாங்க, நம்ம திரும்ப நம்ம லாக்கர் இருக்கிற இடத்துக்கு வந்தாச்சு. அதாவது மார்னிங் உங்களுக்கு உஜ்ஜயினி டெம்பிள் சொன்ன பார்த்தீங்கன்னா அது பக்கத்தில் லாக்கர் அங்கே வந்தாச்சு. ஸோ உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸ் கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸில் கேளுங்க. அது போக நம்ம வீடியோ வந்து மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் இந்த வீடியோ நான் இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு அடுத்தடுத்த பிளான் பற்றி அடுத்த வீடியோஸில் போடுறேன். அண்ட் ஸ்டே டியூன்ட் வித் எக்ஸ்ப்ளோர் வித் அச்சு. பாய்.